வணக்கம் நண்பர்களே! பொங்கல் பரிசு எல்லாரும் வாங்கியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பொங்கல் பரிசும் வந்து சேர்ந்துடுச்சு. அதே மாதிரி தான் பொங்கல் பரிசு வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ உண்மையாயிடுச்சுங்க. குடும்ப தலைவிகளுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு காலையில பாருங்க 8:55க்கெல்லாம் கிரெடிட் ஆயிருக்கு ரூ. 1000. இந்த மகளிர் உரிமை தொகை வந்து லேட் ஆகும். ஏன்னா 15 14, 15 எல்லாம் பேங்க் லீவா இருக்கிறதுனால, ஒருவேளை தள்ளி போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே முன்னாடியே முன்கூட்டியே வந்திருக்கு. இன்னைக்கு காலையிலேயே வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இந்த விடுபட்ட கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து பயன்பெற்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அமௌண்ட்டும் வந்துகிட்டு இருக்கு. முதற்கட்டமா 1,13,00,000 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் கட்டமா உங்களோட ஸ்டாலின்ல யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டு இருந்தீங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே 17,00,000 பேருக்கு வந்து மறுபடியும் ஆட் பண்ணி ரூ. 1000 போன மாசமே வந்து கிரெடிட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா, அதுலயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13,00,000 பேருக்கு இன்னும் அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் குறைதீர்வ வந்து வச்சிருந்தாங்க. ஆன்லைன்லேயே நீங்க தெரிவிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுடன் ஸ்டாலின்ல அப்ளை பண்ணி யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ, அவங்க எல்லாம் குறைதீர்வ வந்து சப்மிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கலாம், அவங்களுக்கு இந்த பொங்கல் முடியறதுக்குள்ளேயே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரியசாமி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நம்ம முதலமைச்சரும் சொல்லியிருந்தாரு. விடுபட்ட மகளிர் எல்லாருக்குமே அந்த மகளிர் உரிமை தொகை வந்து சேரும். நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1,30,00,000 பேருக்கும் இன்னைக்கு விடுவிச்சிருக்காங்க ரூ. 1000. இன்னைக்கு காலையிலேயே வந்து 8:55க்கெல்லாம் நெறைய மெசேஜ் வந்திருக்கு. யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க ஒரு முறை உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ட செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆதார் எந்த பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்றதையும் ஒரு முறை சரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வந்து சேர்றதுக்கு உதவியா இருக்கும். நீங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.